அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் மாலை 2 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லி இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவருக்கு மாலை நேரமாக இருக்கிறது, 7 மணியாக இருக்கிறது. அந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துவார் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்கள் வழி நடத்துங்க. பிரைஸ் லார்ட். இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி. ஒரே பலியினால் உம்முடைய பிள்ளைகளை என்றென்றைக்கும் பூரணமாக்கி இருக்கிறீர். ஆகவே பிள்ளைகள் பூரணத்தை பேசி பெற்றுக் கொள்வார்களாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களை எடுப்போம். முதலாவது கொரிந்தியன்ஸ் 10:10 நான் வாசிக்கிறேன். அல்லது முதலாவது கொரிந்தியன் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்தே வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்தின் கீழா இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மனை கிறிஸ்துவே. ஆமென். அப்ப பிரியமானவர்களை கவனியுங்கள். தேவனுடைய ரட்சிப்பு, மீட்பு எல்லாம் எல்லாருக்கும் சொந்தமானது. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஏனெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை இயேசுவே. அப்ப இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம். தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை கைவிடவும் இல்லை, விட்டு விலகவும் இல்லை. நாம் எல்லோரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவருக்கூடாக நாங்கள் மரித்திருக்கிறோம். அவரோடு கூட நாங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதோ அவரோடு கூட உட்காரவும் செய்கிறோம். ஆமென். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நாங்கள் எல்லோரும் பெற்றிருந்தும் என்ன செய்யவில்லை? அதை சரியாக நாங்கள் செயல்படுத்தவில்லை. எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லோரும் இருளின் ராஜ்யத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்பொழுதோ அவரோடு கூட உட்காரவும் செய்கிறோம். ஆகவே இவைகளை அறிந்து தெரிந்து நாங்கள் செயல்படுவோமானால், தேவன் செய்து முடித்த யாவற்றையும் இலகுவாக ஈஸியாக நாங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்கிறவர்களாய் நிச்சயமாய் இருப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கிறேன், பாருங்கள். அவர்களில் சிலர், அப்ப எல்லாமே பெற்றுக்கொண்டவர்களில் சிலர், ஒரே அவருடைய மரணத்துக்குள்ளாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள்,
ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளினால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அப்ப கவனிங்கள், தேவன் ஆசீர்வதிக்கவில்லை என்பதல்ல, அல்லது நல்ல சுகத்தை நமக்கு கொடுக்கவில்லை என்பதல்ல, அல்லது நம்மை சாபத்தில் இருந்து அவர் விடுதலை ஆக்கவில்லை என்பதல்ல. மாறாக நாங்கள் வேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறோம், அதனால் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். கவனிங்கள், அவர்களில் சிலர் முறுமுறுத்து. அப்ப கவனிங்கள், தடை எங்கே வருகிறது? வாழ்க்கையிலே தாமதம் எங்கே வருகிறது? மரணம் அல்லது சத்துருவுக்கு எப்படி நம்மை தொடுவதற்கு அல்ல நம்மை அழிப்பதற்கான வல்லமை வருகிறது என்றால், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அப்ப கவனிங்கள், இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன? எல்லாவற்றை குறித்தும் நாங்கள் என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கிறோம். ஒருவேளை நாங்கள் என்ன செய்யலாம்? வாயால் சொல்லாமல் இருக்கிறோம். அநேகர் வாய் மூலமாய் பேசுகிறார், முறுமுறுக்கிறார். அது சரியில்லை, இது சரியில்லை, அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, அல்லது நான் செய்கிற வேலைத்தளம் சரியில்லை, இல்ல நான் செய்கிற ஊழியம் சரியில்லை, அல்லது நான் போகிற சர்ச் சரியில்லை. இப்படியாக அநேக வேளைகளிலே நாங்கள் தவறாக பேசுகிறோம். ஆகவேதான் தவறான காரியம் நம்மை மேற்கொள்ளுகிறது. தவறாய் பார்க்கிறோம். எதுவுமே முழுமைப்படவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்படவில்லை அல்லது விடுதலையாக்கப்படவில்லை என்றுதான் நாங்கள் பார்த்து, அதையே நாங்கள் என்ன செய்கிறோம்? வார்த்தைகளினாலே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்தது அல்லது வாக்கு பண்ணின காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்ப மேற்கொள்ள வேண்டுமானால் சரியான வார்த்தையை நாங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். செய்து முடித்ததை பேச ஆரம்பிக்க வேண்டும். தேவன் செய்து முடித்தபடினால் எல்லாமே சரியாக, நேர்த்தியாக, புதிதாக நமக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் மாமிசத்திலே பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? மாமிச எண்ணங்களை நாங்கள் பேசக்கூடாது. மாமிசத்தின்படி பேசும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. ஆமென். கவனிங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்தியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. ஆமென். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்ப்பிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆனா அநேக வேளைகளில் இதுதான் என்ன செய்யுது? நமக்கு பிரச்சனையை உருவாக்குகிறது. எல்லாத்தை குறித்தும் எங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கிறது. நாங்கள் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளையாயிருக்கட்டும், அவன் மேல் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறோம். கணவனாயிருக்கட்டும், அவர் மேல் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறோம். ஒரு போதகராயிருக்கட்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். ஒரு தேசத்தின் அதிபதியாயிருக்கட்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் என்பது மிக 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 முக்கியம். கவனியுங்கள்,
ஆம், எடுப்போம். எண்ணாகமம் 21வது அதிகாரம் வசனம் 4 நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஏ ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிந்தார்கள். அப்ப பாருங்க, அங்க சில பற்றாக்குறைகள், சில சேலஞ்சுகள் இருக்கிறபடினால் அவர்களுக்கு என்ன வந்தது? மனமடிவு வந்தது. இதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாரை குறித்தும் அல்லது எல்லாவற்றையும் குறித்து அநேக வேளைகளிலே நமக்கு என்ன வருகிறது? மனமடிவு வருது. பைனான்ஸா இருக்கலாம், சுகஈனமா இருக்கலாம், அல்லது நம்முடைய ஊழியமா இருக்கலாம், அல்லது நம்முடைய எதிர்காலமா இருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம். மனமடிவு வருகிறபடினால் நாங்கள் வாயை துறந்து பேசுகிறோம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? அப்ப கவனிங்கள், மனமடிவு வரும் பொழுது நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஏன் மனமடிவு வருகிறது? வசனத்தை பார்க்காமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? மாமிச கண்களினாலே பிரச்சனைகளை பார்க்கிறோம். அப்ப பிரச்சனையை பார்க்கிறபடினால் நமக்கு மனமடிவு வருகிறது. இவைகள் வேதனைக்குரிய காரியம், இவைகள் பிரச்சனைக்குரிய காரியம், இவைகள் தடையாயிருக்கிறது, இவைகள் தாமதமாயிருக்கிறது, இவைகள் எல்லாம் சரியில்லை என்று நாங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகள், நாங்கள் என்னத்தை விசுவாசித்து பேசுகிறோமோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. பிசாசை தேவன் அனுப்பவில்லை, தீன்மைகளை தேவன் அனுப்பவில்லை, இந்த இடத்திலும் மரணத்தை தேவன் அனுப்பவில்லை. ஆனால் கவனியுங்கள், அவர்கள் தங்களுடைய வாயை திறந்து மரணத்தை பேசினார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எவைகளை நீ இந்த பூமியிலே கட்டுகிறாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். எவைகளை நீ இந்த பூமியிலே கட்டவிழ்க்கிறாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அப்ப நம்முடைய கரத்திலே தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் இதை குறித்து பல வாட்டி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதை அறியாமல் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் எங்களையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் தேசத்தையும் மேற்கொள்ளுகிறது. மத்தேயு 18:18 இப்படியாக சொல்லுகிறது, பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே, கவனியுங்கள், மெய்யாகவே. ஏனென்றால் இதை நம்பாமல் நாங்கள் பேசுவோம் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு சத்தியம். மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என்னத்தை பேசுகிறீர்களோ அதுதான் பரலோகம் அனுமதிக்கும். பரலோகம் அனுமதித்து விட்டது என்று சொல்லுவது தவறு. நாங்கள் பேசினதைத்தான் பரலோகம் அனுமதிக்கிறது. அப்ப தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தார் என்று நான் சொல்வேனானால், நான் பேசினபடினால் தான் அவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நான் தவறான வார்த்தைகளை பேசினபடினால் தவறான வார்த்தைகள் என்ன செய்கிறது? என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறது. அப்படி மேற்கொள்ளும் பொழுது தேவன் அனுமதித்தார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் நாங்கள் அனுமதித்தால் தான் தேவனே அனுமதிப்பார் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஜனங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தங்களை ஆளாதபடிக்கு தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் என்னத்தை கேட்டார்களோ அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். அப்ப எதை கேட்டாலும் நாங்கள் காரியங்கள் தவறா இருக்கலாம், சரியா இருக்கலாம்,
ஆசீர்வாதமாயிருக்கலாம், சாபமாயிருக்கலாம். எதை நாங்கள் கேட்கிறோமோ அது எங்களை மேற்கொள்ளும். ஆமென். அப்ப இது தெரியாமல் என்ன செய்கிறோம்? அநேக வேளைகளிலே நாங்கள் பேசுகிறோம் வாய்களை திறந்து. அதனால் தான் என்ன செய்கிறது? தவறான காரியங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஏனென்றால் நாங்கள் பேசுகிறபடியே நடக்கிறது என்பதை நாங்கள் புரியாமல் இருக்கிறோம். நாங்கள் என்னத்தை விசுவாசித்து பேசுகிறோமோ அவைகள் தான் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. இது இப்படித்தான் நடக்கும் என்று நாங்கள் அநேக வேளைகளிலே நாங்கள் பேசுகிறபடினால் அதுதான் நம்மை மேற்கொள்ளுகிறது. அப்ப இதை குறித்து வேதம் பல இடங்களில் என்ன செய்கிறது? நமக்கு சொல்லுகிறது. லைஃப் அண்ட் டெத், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அப்ப நாவின் அதிகாரத்திலே தான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. அப்ப அதை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய நாவின் அதிகாரத்தில் வல்லமை உண்டு. தேவன் வல்லமை இல்லாமல் படைக்கவில்லை. அநேக வேளைகளிலே வல்லமை தாருமையா என்று பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் ஏற்கனவே அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் உருவாக்கினபடியினால் நமக்கு ஏற்கனவே அவர் சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால் தான் இன்றைக்கு செய்வின சூனியங்கள் வேலை செய்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவங்களுடைய நாவிலே அதிகாரம் இருக்கிறது. அதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தீன்மைக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாமோ நன்மைக்கு பயன்படுத்தும்படியாய் நாவின் அதிகாரத்திலே தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கவனிங்கள். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள், அதை விரும்பி பேசுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப இது மாற்ற முடியாத ஒரு ஆவிக்குரிய சட்டம் தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஆகவே நாங்கள் என்னத்தை பேசுகிறோம் என்பது மிக 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 அவசியம். சர்வ சாதாரணமாய் நாங்கள் வாய்களை துறந்து என்ன செய்கிறோம்? தவறான வார்த்தைகளை பேசுகிறோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், என்ன நடக்கிறது? தவறான காரியங்கள் நடக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாய்களை துறந்து நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அப்ப எப்படி பார்க்கிறார்கள்? கவனிங்கள். தேவன் என்னை ஆசீர்வதித்த தேவன், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். ஆகவே அவைகள் என்னை மேற்கொள்ளும் என்று விசுவாசிப்பதற்கு பதிலாக விசுவாசத்தை பேசுகிறார்கள். அவர்கள் பார்த்ததெல்லாம் இல்லை இல்லை இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வேலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று இல்லை 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 என்று அவர்கள் பார்க்கிறார்கள். மாத்திரமல்ல, மரணத்தை அறிக்கையிடுகிறார்கள். எங்களை மரிக்கவா சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர்கள். அப்படி அல்ல. எகிப்தில் செத்து கொண்டு இருக்கிறவர்களை வாழ வைப்பதற்காக தேவன் என்ன செய்கிறார்? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, இருளின் ராஜ்யத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்துக்கு அவர் அழைத்து கொண்டு வருகிறார். கானான் தேசம் என்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி அழைத்து வருகிறார். ஆனால் இவர்களுடைய சிந்தையோ அவர் ஜீவனுக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்துகிறார். நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறபடினால் சாபம் என்னை தொட முடியாது. பிரச்சனை, வேதனை, தடைகள், தாமதங்கள், பில்லி சூனியங்கள், நோய்கள், நொடிகள், இவைகள் எதற்குமே வல்லமை இல்லை. ஏனென்றால் நான் இப்பொழுதோ
இருளின் ராஜ்யத்தில் இல்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்திலே நோய் இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை. அந்த ராஜ்யம் வருவதாக, நம்மை மேற்கொள்ளுவதாக என்று இயேசு ஜெபிக்கிறார். பரலோகத்தில் எப்படி உம்முடைய சித்தம் மாத்திரம், பிசாசின் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு அவர் ஜெபிக்கிறார். ஆமென். அப்ப இல்லை இல்லை என்று பார்க்கிறார்கள். இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார். அல்லது கவனிங்கள் பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற ஆகாரம் எதுவா இருந்தாலும், அது ஒரு புடி சோறா இருந்தாலும், அது மேன்மை, அது மகிமை. ஆமென். அதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அப்ப நாம இப்ப இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாக பார்க்காமல் இருக்கிறபடினால் நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறோம். கொஞ்சமோ குறைவோ தேவன் என்னை அபரவிதமாய் ஆசீர்வதித்தார். ஈவன் இது கொஞ்சமா இருந்தாலும் இது எனக்கு போதும், என்னுடைய சரீரத்தை மேற்கொள்ளும். ஏனென்றால் உணவின்படி அல்ல, அவருடைய வார்த்தையின்படிதான் எல்லாமே எனக்கு நடக்கிறது. ஆமென். என்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மாமிசத்திலே பார்த்தவர்கள் பேசினபடியினால், கவனிங்கள் 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். நாங்கள் சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டபடியினால் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அனுமதித்தால் பரலோகம் அனுமதிக்கும். நீங்கள் எவைகளை அனுமதிக்கிறீர்களோ அதைத்தான் பரலோகமும் அனுமதிக்கும். ஆகவே நாங்கள் சாவை பற்றி பேசினபடினால் தேவனும் அதை அனுமதித்தார். ஆகவே அவைகள் வந்து இவர்களுடைய வாய் சொன்னதின்படியே, சாகவா 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 என்று சொன்னதின்படியே அங்கே சாவு ஏற்பட்டது. எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, காசில்லை, அதில்லை, இதில்லை, சுவையினம். எப்படி இருக்கிறீங்க பிரதர்? ரொம்ப சிக்கா இருக்கிறேன். இப்படியாக நாங்கள் பேசுகிறபடினால் நாங்கள் பேசுகிற காரியம் எங்களை மேற்கொள்ளுகிறது. அப்ப சில பேருக்கு கேள்வி வருது, அப்ப சிக்கண்டு சொல்லக்கூடாதா பிரதர்? ஓ, நீங்க சொல்லலாம், ஆனா அதுக்கு ஒரு காரணம். எப்படி சொல்லணும் என்றால், பிரதர் தழும்புகளினால் நான் குணமாயிட்டேன், அல்லது எனக்கு காய்ச்சல், ஆனால் அவருடைய தழும்புகளினால் குணமானேன். எனக்கு சுகயீனம், ஆனால் நான் அவருடைய தழும்புகளினால் குணமானேன். அப்ப சுகயீனம் என்று சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு நான் ஆனால் என்று சொல்லும் பொழுதே நான் என்ன செய்கிறேன்? அந்த முன்னாடி சொன்ன சுகயீனத்தை நான் கேன்சல் பண்ணுகிறேன். ஆனால் அல்லது ஆனாலும் நான் அவருடைய தழும்புகளினால் குணமானேன் என்று சொல்லும் பொழுது நான் முன்னாடி சொன்னதை கேன்சல் பண்ணுகிறேன். ஆனா அநேக வேளைகளிலே வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணுவதை பார்க்கிலும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள். பலவீனன் என்று சொல்ல வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் ஈஸியாக நாங்கள் சொல்லுகிறோம், எனக்கு நாட் சிக். பாருங்க, நான் என்றதுக்கு பிறகு சரியான வார்த்தையை பேசணும். நான் என்று சொல்லிட்டு சிக் என்று சொல்லி பிசாசின் கிரிகையை நான் என்ன செய்கிறேன்? என்னோடு கூட இணைத்து கொள்ளுகிறேன். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் நத்திங், நான் ஒன்றும் இல்லை. இப்படியான வார்த்தைகள் என்ன செய்கிறது? நாங்கள் பேசின உடனேயே வந்து மேற்கொள்ளுகிறது. இவர்கள் தங்களுடைய மரணத்தை பேசுகிறார்கள். இவர்கள் பேசினபடினால் மரணம் இம்மீடியட்டாய், உடனடியாய் வந்து அவர்களை மேற்கொண்டது. அதனால் ஜனங்கள் மோசேனிடத்தில் போய், மரணம் வந்தபடியினால் மோசேனிடத்துல போய் மரணத்தை கேன்சல் பண்ணும்படி ஜெபிக்கிறார்கள். நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். அப்ப இப்ப மனம் திரும்புகிறார்கள். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். அப்ப கவனிங்கள்,
மோசேயும் அதன்படி என்ன செய்கிறார்? மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்ப விண்ணப்பம் பண்ணி முடிஞ்சாயிற்று. ஆனாலும் அவர்களுடைய சிந்தை மாறவில்லை. சாபம் எங்களோடு தான் இருக்கிறது என்ற சிந்தை மாறவில்லை. ஆகவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு வெள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பின் மேல் தூக்கி வை. கடித்தவர்கள் எவர்களோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்ப கவனியுங்கள், இதைத்தான் நாங்கள் சிலுவையிலும் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்த பிறகும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுவையினங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ப ஆரம்பிக்கவில்லை. பாம்பு அவர்கள் வாயை துறந்து பேசின வார்த்தைகளுக்காக, தவறாய் பேசின வார்த்தைகளுக்காக மோசே ஏற்கனவே பாவ மன்னிப்புக்காக ஜெபித்து விட்டார். பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நாங்கள் இந்த சாபங்களை சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வரவில்லை. ஆகவே தேவன் சொல்லுகிறார், மன்னிக்கப்பட்டாயிற்று, நீ ஜெபிச்சபடினால மன்னிக்கப்பட்டாயிற்று. ஆனால் அவர்கள் இப்பொழுது என்னத்தை செய்ய வேண்டும்? அந்த மரணம், இந்த சர்ப்பத்தினால் வந்த மரணம் என்னிடத்தில் இல்லை. சிலுவையிலே தொங்கப்பட்ட அல்லது இதிலே கம்பத்தின் மேல் இருக்கிற சர்ப்பத்தின் மேல் போய்விட்டது. சாபம் இனி என் மத்தியில் இல்லை, மரணம் இனி என் மத்தியில் இல்லை, அங்கே போய்விட்டது என்று சொல்லி அந்த கம்பத்தை நோக்கி பார்த்தால், கம்பத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிற சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவர்கள் பிழைப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கும் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்த்தால் நாங்கள் எல்லா சாபத்திலும் இருந்து, எல்லா விதமான நோய்களிலும் இருந்து நாங்கள் விடுதலை ஆக்கப்படுவோம். என்னிடத்தில் இருக்கிறது, சுயயினம் என்னோடு கூடத்தான் இருக்கிறது, பலவீனம் என்னோடு கூடத்தான் இருக்கிறது, மரணம், சாபம், பில்லு சூனியங்கள் என்னோடு கூடத்தான் இருக்கிறது என்று பார்க்காமல் அவைகள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவனிடத்திலே போய்விட்டது. அவர் இவை எல்லாவற்றையும் இழுத்து கொண்டார். மரணத்தை இழுத்து கொண்டார், சுகையினங்களை இழுத்து கொண்டார். ஆகவே நான் விடுதலையானேன் என்று நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இம்மீடியட்டா அது என்னை மேற்கொள்ளும். ஆமேன். அப்ப என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்க? அதை கவனிங்கள். நிழலாக சொல்லப்பட்ட அந்த உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை பார்த்தே அவர்கள் விடுதலையை பெற்று கொண்டிருப்பார்களானால், ஜீவனை அடைந்திருப்பார்களானால், மெய்யாக நமக்காக மரித்த, சிலுவையில் தொங்கின, எல்லா சாபங்களை மேற்றுக்கொண்ட கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், பிசாசின் கிரிகைகள், நோய்களில் இருந்து நாங்கள் விடுதலையாவது நிச்சயம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். இப்படியாக அங்கே நடந்தது. ஆனால் இது நிழலாக, கிறிஸ்து இயேசு நமக்காக இவற்றை செய்து முடிப்பார் என்பதற்கான நிழலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதோ நிஜம் வந்து விட்டது. ஆகவே இவைகளை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். ஆகவே அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். அவர் இவைகளை சுமந்து கொண்டார். ஆமேன். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சுமந்து விட்டார் என்று அவரை நோக்கி பார்ப்போமானால் இப்பொழுது எல்லாவற்றிலும் இருந்து பாரிபூரண விடுதலையை பெற்றுக் கொள்வோம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கலாத்தியர் 3:13 படி சிலுவையில் மரத்தில் தொங்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நீர் நமக்காக சாபமாகி எல்லா விதமான சாபங்களிலும் இருந்து, பிசாசினால் வந்த, பாவத்தினால் வந்த, தவறுகளினால் வந்த, சட்டங்களை மீறுதலினால் வந்த
எல்லா விதமான சாபத்திலும் இருந்து நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் மீட்டு கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த மீட்பு இப்பொழுது ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளுவதால் இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் பேசின தவறான வார்த்தைகளை கேன்சல் பண்ணுகிறேன். அவவிசான வார்த்தைகளை கேன்சல் பண்ணுகிறேன். உம்முடைய மன்னிப்பவர்களை மேற்கொண்டதற்காக நன்றி. அதே வேளையில நீர் இவர்களுக்காக பெற்றுக் கொடுத்த பாரிபூரண விடுதலை, பாரிபூரண சுகம் இப்பொழுதே மேற்கொள்ளுவதா பாரிபூரணமாய் விடுதலை அடைவார்களா? உம்முடைய நன்மையிலே, மேன்மையிலே, மகிமையிலே உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் அழுகி பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன் ஆமீன். கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு ஒருவன் சார்பிலும் கேட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும் மறு உழைப்பில் கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிச்சித்தமான நாளைய இதே வேளையில் சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you, பாஸ்டர். ஆமேன், ஆமென், ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டு கேட்க போகிற ஒரு சார்பிலும் ஊழியரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூடாக அவரை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுவோம், வாழ்த்துவோம். ஆமேன், ஆமேன்.